இங்கேருந்து இப்போ வந்துக்கு பார்ப்பேன் நன்னியில் கிட்ட உழுவுக்கு வந்தோம் மண்டைகிட்ட ரியல் அட்வென்ச்சர் இங்கே தான் இருக்குதுப்பா பிவி நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறா கோயில் இங்கே தான் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது முக்கியமான ஒர்க் இருந்தால் அதெல்லாம் முடிச்சுக்கணும். ஹெட்ஃபோன் எடுத்து நீங்கள் கூட வாங்க. நாளை வெளி மலை உச்சிக்கு நான் உங்களை கூப்பிட்டு போகிறேன். சப்ஸ்கிரைப் பட்டன் தட்டி விட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஹலோ காய்ஸ், இட்ஸ் மீ சூர்யா. இன்றைக்கி எங்கே வந்துருக்கோம்? நான் பருவதாமலை வந்திருக்கோம். தமிழ்நாட்டிலே 3 மலை ரொம்ப கஷ்டமாக ஏற்றிக்க முடியாத மலை 3 மலை. அதில் ஃபஸ்ட்டு வெள்ளியங்கிரி, செகண்டு சதுரகிரி, தேர்டு தான் பருவதாமலை. அந்த பருவதாமலை தான் இன்றைக்கி பார்க்க நம்ம வந்திருக்கோம். திருவண்ணாமலை ஜஸ்ட் 35 கிலோமீட்டர் தான் நம்மளை தள்ளி இருக்குது. நீங்கள் போகணுன்னு நினச்சிங்க. நான் திருவண்ணாமலை போய் அங்கே பருவதாமலை பஸ் பிடிச்சிங்க. பஸ் உங்களை பருவதாமலை கீழே உங்களை இறக்கி விடும். அங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடக்க வேண்டியதாக இருக்குது. நீங்கள் சேர் ஆட்டிலேயே போகல, நீங்கள் நடந்துடும் போகல. ஒரு வேளை நீங்கள் வண்டி எடுத்துனாங்க, நான் வண்டியை அங்கே சேஃபாக பார்க் பண்ணிட்டு நீங்கள் எந்த டென்ஷனை தான் மலை ஏறிட்டு வரலாம். இந்த ட்ராவல் ரொம்ப நாளாக பிளான் பண்ணியிருந்து நடக்குமான டவுட்லேயே இருந்தது. இன்றைக்கி நடந்துக்குது. யாரும் இந்த இடத்த மிஸ் பண்ணாதீங்கோ. வெறும் ருத்ராட்ச் பொட்டிலே செய்யப்பட்ட இப்போ பிரம்மாண்டமாக அங்கே இருக்குது. கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா பருவதாமலை செக் போஸ்ட் வந்துடும். காய்ஸ், பருவதாமலை ட்ராவலில் ஸ்டார்ட் பண்ண போகுது. பிளாஸ்டிக் பாட்டிலுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிஸ்தாங்க. பாட்டில் திருப்பி வந்து கொடுத்தீங்கன்னா அந்த இவங்க குத்தா காசு முக்கிய ரிட்டர்ன் பண்ணுவாங்க. ரொம்ப முடியாத விஷயம் என்னன்னா பருவதாமலை ஏறத்துக்கே இங்கே டிக்கெட் வாங்கணுமாகுது. வெள்ளியங்கிரி ஆக்சுவலாக இல்லை. இதை நான் இங்கே புதுசாக தான் பார்க்குது. இது எவ்வளோ வருஷம் ஆகுதுன்னு எனக்கு தெரியல. தெரிஞ்சுக்கோ, கமெண்ட் பண்ணுங்க வயசுக்கு. நீங்கள்லாம் முடிச்சுக்கின்னு டிக்கெட்டெல்லாம் வாங்கிக்கின்னு நாங்களும் அப்படியே நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் வயசு. ஆக்சுவலாக செக் போஸ்ட் வந்து ஆட்டோ இருக்கோன்னு பார்த்தோம். ஆட்டோ இல்லை. சொட்டை நடந்தும் போனால் நல்லா இருக்கும். நம்மள புதுசாக எடுத்து கட்டணும். அதெல்லாம் 4500 அடி மலை. தெரியும் உள்ளியே கை சைலண்டாக இருக்கிறதுக்கு அது பீஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன். இந்த மலை தென் கைலாயம் என்று அழைக்கப்படுகிறது. ராமாயண காலத்தில் ஆஞ்சநேயர் சஞ்சீவி மலை தூக்கிட்டு போன போது ஒரு சின்ன பூமியில் விழுந்து இன்னைக்கு பிரம்மாண்டமாக காணப்படுகிறது தான் நம்ம பர்வதமலை. பர்வதம் என்ற மலை மலைகளுக்கு எல்லா அரசாங்கம் என்று அழைக்கப்படுகிறது தான் இந்த பர்வதமலை. இந்த பர்வதமலை நந்தி மாதிரியே நம்மளுக்கு தெரியும். பொதுவாக சிவன் கோயிலில் நந்திக்கு எதிராக தான் ஈசன் இருப்பார். ஆனால் இந்த கோயிலில் நீங்கள் அடிவாரத்தில் வந்து பார்க்கும்போது நந்தி மேலே தான் ஈசன் இருப்பார். நந்தி மேலே தான் இந்த கோயிலே உங்களுக்கு காணப்படுகிறது. 4560 அடி பீக்கில் இருக்கும் தான் இந்த பர்வதமலை. அடிவாரத்திலிருந்து மேல் பகுதி வெறும் 7 கிலோமீட்டர் தான். ஆனால் செங்குத்தாக ஏறப்படுகிறது. ரொம்ப கடினமாக ஏறப்படுகிறது. இந்த கடினமான மலைக்கு செங்குத்தான மலை மேலே கடிந்து ஈசனை தரிசனம் செய்த முக்தி உறுதி என்று நம்பப்படுகிறது. இந்த பர்வதமலையை தென் கைலாய மலை, சஞ்சீவினி மலை, கந்தமலை, திரிசூலகிரி, பர்வதகிரி என்று நிறைய பேரை சொல்லி அழைக்கப்படுகிறது. 18 சித்தரில் ஒருவரான போகர் சித்தர் தான் இந்த லிங்கத்தை பிரதிஷ்டை செய்ததாக நம்பப்படுகிறது. இங்கே இருக்கிற ஈசனுடைய பேர் மல்லிகார்ஜுனர். போக வழியில் நிறைய சித்தர்கள் ஜீவ சமாதிகள் இருக்குது. காவல் தெய்வங்களான பேச்சியம்மாள், வனதுர்கை, 7 முனீஸ்வரனாக இருக்கப்படுகிறார். போகும்போது எங்கேயாச்சும் வழி தகுதி எங்கேயாச்சும் போனால் நாய் ரூபத்தில் வந்து காப்பாற்றுகிறார் கால பைரவர்.
உங்கள் பேருக்கா? என் பேரா செல்விப்பா. எவ்வளோது முறை வரீங்க? நாங்கள் 10 முறைக்கு மேலே பிறந்து வளர்ந்துட்டே ஐயனை பார்த்து நட்டிங்களா? நான் போய் எழுநூறாத் படியில் என்ன வந்து அறிங்கண்ணா. எழுநூறாத் படிக்கு மிஸ் பண்ணாடிதான் மூச்சு வாங்க கரெக்டாக பேச முடியல. அண்ணா வரீங்கண்ணா பருதாமல்லி வரும்போது 700ஆவது படி கரெக்டாக 700ஆவது படியில் ரைட் சைடை உள்ளே போகும்போது அங்கே ஒரு சிவலிங்கம் இருக்கும். யாரும் வந்து மிஸ் பண்ணது பியூட்டிஃபுல்லான ஸ்பாட் அது. சார் சொல்லணும்னா ஃபுல் காடு உள்ளோ காமிக்கிற கரெக்டாக ஃபுல் காடு காடு அந்த காடுள்ளோ சிவலிங்கம் இருக்கும். ஒரு 20-30 மீட்டர் உள்ளே போனீங்கன்னா அந்த ஸ்பாட் வந்துடும் உங்களுக்கு. நல்ல ஏரி Wow. Seriously. பெரிய கல்லு மேல போய் நான் பார்க்கலாம். இருங்கோ மேல போயிட்டு ஃபுல்லு இயற்கையான ஃபுல்லு இயற்கையான காடு. இந்த காடு நடுவில் சிவன் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இங்கேருந்து அங்கே சிவன் லிங்கம் இருக்குது. அங்கே இது ஃபுல்லு காடு. தயவு செஞ்சு இந்த மல்லியை மிஸ் பண்ணாடுங்க யாரோ. தயவு செஞ்சு வந்து எல்லாரும் பார்த்துட்டு சிவனை ரசிச்சுட்டு ஆனால் இந்த சிவன்லிங்கம் பார்க்க போதா நான் தாடா எல்லாமே ஒரு திமிரு வருதுள்ளோ. இங்கே வரீங்க தயவு செஞ்சு இதை மிஸ் பண்ணிடுது. 700ஆவது படி அழகான சிவன்லிங்கம். இங்கே இவரை பார்த்துன்னு திருப்பி மேலே ஏறோ ஸ்டார்ட் பண்ணலாம் கைஸ். பயங்கர மழை வர மாதிரி தெரியுது இன்னைக்கு. மழை வந்துச்சுன்னா கூட நந்தன் போகிறது தான். பயங்கர வெயில், கீழே கால் வச்சாலே ரொம்ப சுடுது, வேறு தூத்துது. சட்டை கட்டி பேக்கில் வச்சுட்டு இப்படி நடந்துன்னு போகிறது தான். அப்படியே போல மேலே அப்படியே கண்டினியூ பண்ணி என்ன சொல்கிறேன்.
ரொம்ப கடும்பூடான பாதைப்பாடு. ஆனால் வந்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லாக ஸ்பாட்டு சிவன்லிங்கம் பார்த்துன்னு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா க்ளீனாக நீட்டாக தெரியும். அங்கே போனோம். சீரியஸாக ரொம்ப முடியல, ரொம்ப கால் நோவுது, உச்சி வாங்குது. இங்கே வியூ பாயிண்ட் இருக்கா? இங்கே வியூ பாயிண்ட் இருக்கா? அதை பார்த்துன்னு கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு வீட்டு மேலே போகலாம். மூச்சு அங்கே வாயை தடுமாறுதுப்பா, மூச்சு அங்கே வாயை தடுமாறுது இல்லை? வாவ், சீரியஸ்லி சருங்கப்பாங்க. வேண்டாம் வேண்டாம், இந்த பக்கம் வந்து பார்த்து வாப்பா சாமி, இந்த பக்கம் வந்துடு. இது பரவாயில்ல. இல்லை இந்த மாதிரி இங்கேருந்து இப்போ வந்துக்கு பார்ப்பேன் நான். இல்லை எட்டோ உழு வந்து வந்தோம், மண்டகின்ற வந்துருக்கோம். ஓகே, திருப்பி மலை ஏற சுரு பண்ணலாம். ரொம்ப நேரம் உக்காந்துட்டு உங்களுக்கு தெரியும் மலை அங்கே போனோம். இப்போ காடு நடுவில் போகிறோம். பாம்பு வந்தாலும் என்ன தெரியாது, புலி வந்தாலும் என்ன தெரியாது. பாம்பால இருக்கோம் இல்லை சாங்க?
காத்தடிக்குது. இப்போத்தான் நல்லா காத்தடிக்குது. தேங்க்யூ. கீழே இருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு மேலே வந்தாலும் இது குஷியாக வர மாதிரி வியூ பாயிண்ட்டு. வாவ், கிரேசி. ப்ராப்ளம் இல்லை, சிவலிங்க இது என்ன கச்சி சாப்பிட்றப்பா பிளாஸ்டிக். ரைஸ் இங்கே தான் வந்துட்டோன்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் முடிச்சு. இவ்வளோ கஷ்டப்பட்டு ஏறும். ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பார்த்தீங்கன்னா நல்லா குஷியாக அப்படியே ஏறுவேன். அடுத்த வீடியோ பண்ணுறது மோட்டிவேஷனாக இருக்கும். ரியல் அட்வென்ச்சர் இங்கே தான் இருக்குதுப்பா. கை காட்டு. மாத்திரானோ திரும்பி பார்த்தா தூரம் தலை சுத்துப்பா. இந்த பாதியில தான் இப்போ வந்து ஏறினே வந்தோம்.
ಪಾದಕ್ಕೆ ಬೇರ್ಪಟ್ಟಂಥ ಪರ್ವತಮಲೆ. ರೂಂಡಿ ಏನಿ పోతుంది. ಒಂದೇ ಆಯ್ತು ಹೂ ಸಾಂಗ್ ಅಂತ ಹಾಕಿರೋದು ಹಿಂಗೆ ಅಂಕಿತ್ ಕೆಡವೇ ಇಲ್ಲ ಇದಕ್ಕೆ ಮೇಲೆ ಈಸಿ போய் மேலே போகணும். அதெல்லாம் ரொம்ப டேஞ்சராக இருக்குதுப்பா. எம்மாவே ஃபோன் பண்ணி கூப்பிட்ற மாதிரி ಇಲ್ವಾ? ಮಸ್ತ್ ಸಾವೇ ಫೋನ್ ಮಾಡಿ ಕರೆಯೋ ಥರ ಇದೆ ಇಲ್ಲಿ. ಓಂ ನಮಃ ಶಿವಾಯ. ಓಂ ನಮಃ ಶಿವಾಯ. ಓಂ ನಮಃ ಶಿವಾಯ. ಓಂ ನಮಃ ಶಿವಾಯ. ಎಕೋ ಹೊಡಿತಿದೆ ಮಾತಾಡುದು. ಆ ವರ್ಡೇ ಎನರ್ಜಿ ಬ್ರೋ, ಸಂತೋಷ ಎಲ್ಲ ಆ ವರ್ಡೇ ಇರೋದು ನಮಗೆ ಅಲ್ವಾ? ಶಿವನ್ ಭಕ್ತರಿಗೆ ಅಲ್ಲದು ಅರ್ಥ ಆಗೋದು. Only legends can understand. Only legends can understand. வேற லெஜண்ட் ஒண்டி தான் பார்க்க முடியாதல்ல. நான் லெஜண்ட் தான் ಶಿವನ್ ಭಕ್ತನಾಗವಾ. Suggesting place is perfection. ಅಯ್ಯೋ ನೋಡಲ್ಲಿ. ಅಯ್ಯೋ ಓಂ ನಮಃ ಶಿವಾಯ. இன்னும் 10 நிமிஷத்தில் மேலே போயிடுவேன் நினைக்கிறேன். வந்துட்டோம். ಏನಾಯ್ತು ಇದೇನಾಯ್ತು வயசு ஆல்மோஸ்ட் போயிட்டேன் இறங்கிட்டோம். இன்னும் ஒரு இங்கேருந்து அந்த மஞ்சாபி தெரியுதுங்களா, அதுக்கு அம்மா ஒரு மலை இருக்கும், அது மேலே தான் கோயில். இங்கேருந்து ஆராமல் நீங்கள் ஏறிடலாம். இங்கே நீங்கள் டென்ஷன் வியூ வேறு ரசிச்சுக்கின்னு ஆராமல் ஏறிடலாம். ಆ ಕಾಲದ ರಾಣಿ ಏನಾದರೂ ಸ್ನಾನ ಮಾಡ್ತಿರ್ಬೋದು ಇವೆಲ್ಲ ಅಲ್ವಾ? ಅದೇ ನೀರಿದೆಯಾ? ನೀರು ಎನರ್ಜಿ ಡ್ರಿಂಕ್, ಎನರ್ಜಿ ಫ್ರೂಟ್, ಸಾರಿ. ಇದು ಶಿವನ್ ಪಾದ. ಇದು ಶಿವನ್ ಪಾದ. ಗಣಪತಿ ಹಿಂಗೆ ಕಾಲು ಹಚ್ಚಿ ಒಂದು ತಿರ್ನಾಮ
பாதை ஆக்சுவலாக இதெல்லாம் போடல அப்போ இங்கே ஒரு குழந்தை கால் சருகி வந்து இங்கேருந்து செத்துச்சா கம்மாக்கு இதெல்லாம் கொஞ்சம் ஃப்ளாட்டாக பண்ணி ப்ராப்பராக ரெடி பண்ணிக்கிடுது. ಬರುವಾಗ ಹಂಗೆ ಹೋಗ್ಬೇಕು. இப்போல்லாம் நம்ம ஏறி வர பாதியில் அவ்வளோ எனக்கு நமக்கு தெரியும் எவ்வளோ கீழே இருக்குதுன்னு. ஆக்சுவலாக 4560 அடி மலை இது. ஆனால் வியூ வந்து போகிற வழியிலே ஒரு சிவலிங்கம். அப்படியே ஒரு பாத்திக்கு கும்பிட்டுன்னு அப்படியே இந்த வியூ ரசிச்சுக்கின்னு உக்காந்தா ஐயோ வீட்டுக்கு போகிறதுக்கே மனசு வராது. என்ன பண்ணுறது பொண்ணுமே. கைஸ் நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறா. கோயில் இங்கே தாக்குது. இவ்வளோ தூரம் ஏறி வந்ததுக்கு துருவுண்டு கோயில் பார்க்கத்தான் இவ்வளோ தூரம் ஏறி வந்துடும். துருவுண்டு கோயில் சும்மா பெரிய ஆட்டம். நல்லா கோயில்கிட்ட வந்துட்டோம். गाइस उल्ला पे दर्शन பண்ணு வந்துட்டோம். ரோட்ಗೆ ಮಲ್ಲವರ ಮಾದಿ ಇದೆ. ಹಾ ಫುಲ್ ರೋಡ್ ಸೆಟ್ ಆಗಿ ಅನ್ಸುತ್ತೆ. ಇನ್ನೂ ಬೆಜ್ಜಾನ್ ಇದೆ. गाइस இப்போதான் கோயிலுள்ள போயிட்டு வந்துட்டு ஐயா நான் பார்த்தேனே தரிசனம் பண்ணிட்டு சந்தோஷமாக கீழே இறங்கிக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிக்கோன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த வீடியோ எல்லாருக்கும் சேரும். நல்லபடியாக சந்தோஷமாக இந்த மலை உச்சி போய் சிவனை கும்பிட்டுட்டு கீழே வந்துட்டு சேர்ந்துட்டோம். இது கொஞ்சம் தூரம் என்னென்னு பார்த்தா சேராட்டம் மெயின் ரோட்டே போயிடலாம். இப்போ சேராட்டம் பிடிச்சி திருவண்ணாமலை பஸ் பிடிச்சா பஸ் ஸ்டாப்பில் எடுத்து விட்டா பஸ் பிடிச்சின்னு ஏறிட்டு வயசு உங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஃபுல்லு இருட்டாகுது. டைமே ஆயிடுச்சு. நான் ரூமில் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிக்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுறேன். Setting up studio and take care. Bye.